நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தியரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கிலீஷ் வருஷம் இருந்தாலுமே கூட கன்னிராசி அன்பர்களுக்கு இதுதான் ஜெயிக்கிறதுக்கான கால நேரம். அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனாலுமே கூட வெற்றியை அவங்களால உறுதி செய்ய முடியவில்லை. ஒரு 100% அதை வெற்றியை கணிக்க முடியல. எல்லாருமே ஒரு 70% வரையிலும் தான் கன்னிராசி என்பவர்கள் சிறப்பாக இருந்தார்கள். 30% அது போராட்டம் தான். அப்போது கம்ப்ளீட் லைஃப், ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா
இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய மிதுன ராசி என்பவர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அதே போல் நம்பி ஏமாறுவர்களில் முதல் இடம் நம்ம கன்னி ராசி தான். அதுவும் அந்த உத்திரம் கன்னி, அப்புறம் அஸ்தம் கன்னிலாம் அப்படியே ஏமாந்துடும். ஆனால் மனசு மட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம ஏமாறக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் மட்டும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நீண்ட நாட்களாக வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரு, ஃபண்டு ட்ரஸ்டட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும், ஏன்னா புதன்னு சொன்னாலே அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ட்ரஸ்டடு ஃபண்டு இது எல்லாம் அங்கே வந்துடும். பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ்ஸு, கமிஷன்னா பெரிய அளவில் பல்காக புல்லட்டு பேமெண்ட்டுன்னுவாங்க அந்த மாதிரி. அப்போது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் சிறப்பானதாக இருக்கும். ட்ரேடிங் சிறப்பு. ஆன்லைனில் கேமில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது, அதனால் ஒரு பெரிய லாஸ் இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் சொல்வீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, ஏமாற்றங்கள் சரியாகும். ஒன்றும் இல்லை சாமி, நான் இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியுமா? கன்னி ராசினா இதுதான் கேள்வியாக இருக்கும். அவங்க நிறைய பணத்தை ஏமாந்துருப்பாங்க. இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியுமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கும். எதில் வேணாலும் இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஃபண்டாக இருக்கலாம், கடன் கொடுத்துருக்கலாம், அதுக்கு நம்பி ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்துருக்கலாம், ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, ஏமாற்றங்கள் சரியாகும். நான் மட்டும் பைசா கொடுத்துருந்தா பரவாயில்ல சாமி, நான் ஒரு 10 பேர்ட்டு வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா? அதை வாங்கிறதுக்கான வழி உண்டு, வழிவகை உண்டு. அரசியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும், அதிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு சேரும். அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, செய்ய முடியும். அதே போல தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, லேண்டு ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸ்லாம் நல்லா போட்டுக்கிட்டே வருவாங்க. திடீர்னு ஃபண்டு டிமாண்ட் வந்துடும், போட்டு டக்குன்னு அப்படியே ஃபண்டு லாக் ஆகிடும் அவங்களுக்கு. அப்போ அதுபோல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், அது மாதிரிலாம் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் ஸ்கூல், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக்கு, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, அதிலே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டர்ஸ், மெயினாக ஐடி செக்டர், அதில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஏன் டாக்டர்ஸ் நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு மாதிரி அவங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்துவாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துவாங்க. அப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், புரிதுங்களா? வர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், ஒரு பேமெண்ட்டை நிற்கலாம், இல்லைனா ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுக்கலாம், இது எவனாவது ஒருத்தன் உங்களை அதிகாரம் பண்ணி மிரட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு வீண்பள்ளி அவமானங்கள் சிக்கலில் கொண்டு போய் விடுறதா இருக்கலாம். அந்த குவாரிகள்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரிலாம் லேடிஸை வச்சு மிரட்டுறது, பெண்களை வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கன்னி ராசி அன்பர்களே,
உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத சில சிக்கல்கள், இதுக்கு காரணம் பின்னாடி இருந்து சில பேர் இயக்குறாங்க, உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா யாருன்னு கூட நம்ம தெளிவாக சொல்லிடலாம். பிரச்சனைகள் என்னென்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இன்னும் கூட நம்ம தெளிவாக சொல்லலாம். அப்போ இதை போல் தொழில் செய்கிற இடங்களில், பிஸ்னஸில் அல்லது குடும்பத்தில் பல கஷ்டங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2026 இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி. எப்படி சாமி ஜெயிப்போம்? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது, ஜெயிச்சிடலாம். வாழ வைப்பால் வாராகி, வாராகி நம்புங்க, நடக்கும், வாங்க பார்த்துக்கலாம். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசாங்கம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவிகளாக இருக்கலாம், பொதுப்பணித்துறை, எத்தனையோ ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், கனிம வளத்துறையாக இருக்கலாம், நீர்வளத்துறையாக இருக்கலாம், பிடபிள்யூடியாக இருக்கலாம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸாக இருக்கலாம். அப்போது அரசாங்க அதிகாரிகளாக நீங்கள் இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், பேங்க் செக்டர்ஸு, ப்ரைவேட் பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, அதே போல் உலகம் முழுவதும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒரு சிஇஓ, ஒரு எம்டி, ஜிஎம், அந்த மாதிரி. அப்போ வேலை வாய்ப்புகளில், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வேலையில் ட்ரபிளாக இருக்குது சாமி, என் பாஸ் சரியில்லை, வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், அன்பு கட்டளை, என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது. வேலையில் செய்கிற இடத்துல வேலை கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்ய முடியும், வழி இருக்குது, வழிபாடு இருக்குது. அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து என்கிட்ட நிற்காதீங்க, சாமி நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் குறையும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், எதிரிகளுடைய ஆட்டம் அடங்கும். எதிரி ரொம்ப ஆடுறானா, ரொம்ப ஆசைப்படுறானா, எல்லாத்துக்கும் உங்கள் மொத்த பொருளுக்கும் ஆசைப்படுறானா, அவன் அடங்குவான். கால புருஷன் அவனை கேட்பான். கவலை வேண்டாம், வாராகி இருக்காங்க, வாழ வைப்பால் வாராகி. அப்போ கன்னி ராசி என்பவர்களே, குடும்ப கஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், வறுமை, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம், 26 சூப்பராக இருக்கும். மெயினாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அது சரியாகும். வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உடம்பு நிலை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 2026 கன்னி ராசிக்கு வெற்றி நிச்சயம்.